ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இந்த நெல்வாயில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சென்னை பட்டணத்திலிருந்து நாங்கள் எல்லாம் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நன்மைகளுக்காக அவர் செய்த நன்மைகளை நாங்கள் உங்களுக்கும் செய்யணும்னு உங்களிடத்தில் சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்ன ஒரு நன்மை செய்தால் நீங்கள் கேட்கலாம். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். பிறந்தது மாத்திரமில்ல, 33 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். பிரியமானவர்களே, அவர் ஊழியம் செய்தார் என்றால் அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், நன்மைகளை செய்தார். அப்படி என்ன நன்மைகள் செய்தார் என்று நீங்கள் கேட்கலாம். அவர் குருடர்களை பார்க்க வைத்தார், செவிலியர்களை கேட்க வைத்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார். இன்னும் எத்தனையோ நன்மைகளை செய்த தேவனை பற்றிதான், இயேசுவை பற்றிதான் நாங்கள் உங்கள் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அநேக அற்புதங்களை சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறார். அதை சொல்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, ஆனாலும் சுருக்கமா சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு. இந்த மகனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீசிங் ப்ராப்ளம் சொல்லி உடம்பு சரியில்லாம ஒரு தனியார் மருத்துவமனை நாங்கள் அட்மிட் பண்ணோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, இயேசு யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அவர் ஏதோ வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சிருந்தோம். அந்த சமயத்தில் தான் என்னோட சகோதரிக்கும் இப்படியாப்பட்ட ஒரு பலவீனம் வந்தது. அவங்க சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு போல, நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்தை நாங்கள் வேண்டிக் கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் என்னுடைய மகனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஐசியூல அட்மிட் பண்ற மாதிரி ஆச்சு. குழந்தை பழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். 2 வயசு இருக்குங்க, 15-16 வருஷம் ஆயிடுச்சு. 2 வயசு இருக்கும். எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் என் சகோதரிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி என் பையனுக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு, ஐசியூல அட்மிட் பண்ணுன்றாங்க, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஆகுன்றாங்க. நான் என்ன செய்யறதுக்கா அப்படின்னு கேட்டேன். சகோதரி யாரும் இல்லைங்க, என் கூட பிறந்த சகோதரி இங்க தான் நிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, எனக்கு சுகம் கொடுத்தார் இயேசு, உன் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீ நம்பினா கண்டிப்பா சுகம் கொடுப்பார்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் நான் நம்பினேன். இத்தனை வருஷமா என்ன தாயின் கருவில் இருந்து என்ன பெற்றாங்க, வளர்த்தாங்க, அப்படிலாம் இருந்து நான் நம்பினேன். இந்த தெய்வத்தை விடவா இவரு வந்து நான் நன்மை செய்ய போறாரு, என் குழந்தைங்க உயிரை கொடுக்க போறாரு. நான் கொஞ்சம் அவிசுவாசமா இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் பெரியவர், இயேசு பெரியவர், நல்லதை செய்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர். அவர் பாருங்க, அந்த மத்தியில என் சகோதரி சொன்னாங்க, நீ விசுவாசத்தோடு இரு, உன் மகன் பிழைப்பான், உன் மகனுக்கு ஜீவனை கொடுப்பார். உயிரை கொடுக்கிற தேவன் இயேசு மரித்த பிணங்களை உயிரோடு எழுப்பினவர், உன்னுடைய மகனுக்கும் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி சகோதரி சொன்னாங்க. நானும் கொஞ்சம் விசுவாசம், சரி இயேசுன்றாங்கல்ல, இயேசு நம்பிதான் நம்ம பார்ப்போம், அவர்கிட்ட நம்முடைய மகனுடைய ஜீவனை கொடுப்போம். அவர் உண்மையில தேவனா, பரிசுத்தமுள்ள தேவனா, என் மகனுக்கு ஜீவனை கொடுக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் ஏத்துக்கினேன். கொஞ்சம் தான் ஏத்துக்கினேன். அந்த நிமிடம் தான் இயேசு எங்களை தேடி வந்தார். பிரியமானவர்களே, நாங்கள் அவர்களை தேடி போகல, என் இருதயத்தில் நான் இடம் கொடுக்கல, எங்களை தேடி வந்தார். மகனே, நீ கலங்காதே, நான் உன் தேவன், உன் தாயின் கருவிலே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொன்ன தேவன் என் மகனையும் தொட்டார். 2 வயசுல என் மகனை தொட்டார். பிரியமானவர்களே, 2 வயசுல தொட்டார். இப்போது அவனுக்கு 17 வயது ஆகுது. இதுவரைக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம என் தேவனாய் கர்த்தர் இயேசு என் மகனை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட சூழல் நீங்கள் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார், உங்கள் கணவனை காப்பாற்றுவார். உங்கள் குடும்பத்துல எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள் இருக்கலாம். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, இயேசு கிட்ட வாங்க, உங்களுக்கு அவர் சுகம் கொடுக்கிறார். சுகம் கொடுக்கிற தேவன். நோயில் இருக்கீங்களா, தீராத வியாதி இருக்கா, கவலைப்படாதீங்க, இயேசு கிட்ட முறையிடுங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், என் வியாதியை குணப்படுத்தும், நாமும் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே சொன்னீங்கன்னா இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் மாறும், உங்கள் கண்ணீர்கள் மாறும். இயேசு சுகம் கொடுக்கிற தெய்வம், இயேசு சுகம் கொடுக்கிற தெய்வம் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஜபம் வேண்டும் என்றால் நீங்கள் இருந்த இடத்திலிருந்து கண்ணை மூடி, இயேசுவே எனக்கு இறங்கும், என் குடும்பத்தை பாருங்க, என் கஷ்டத்தை பாருங்க,
என் குடும்பத்துல எத்தனையோ பாடுகள் இருக்குது, எல்லாத்துக்கும் விடுதலை கொடுங்க என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பார். இப்போது உங்களுக்காக ஜெபம் பண்ண போறாங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மதியான வேலையில கூட கர்த்தாவே இந்த நெல்வாய் கிராமத்துக்கு எங்களை கொண்டு வந்த நோக்கம் நீர் அறிந்திருக்கிறப்பா, எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. இந்த நோக்கம் நாங்க அறிந்திருக்கலாம் ஆண்டவரே. கடந்த ஒரு மாதமா நாங்க 25ஆம் தேதி காலையில நாங்க நெல்வாய் கிராம பகுதிக்கு நாங்க வரணும்னு நினைச்சோம். எத்தனை தடைகள், எங்களுக்கு வாகனம் கிடைக்கல. இத்தனை எங்களுடைய சொந்த காசை செலவு செய்து ஒவ்வொருவரும் 1000 ரூபாய் போட்டு நாங்க வாடகைக்கு வண்டி எடுத்து வந்துடும். ஏன்னாக்கா நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை இந்த நெல்வாயில வசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இயேசு கொடுக்கணும் என்றதுக்காக தான் நாங்கள் பிரயாசப்பட்டு சென்னை பக்கத்துல இருந்து வந்திருக்கிறோம். பெரியவர்களே, இந்த இயேசுவானவர் இந்த சேவர் இந்த நெல்வாய் கிராமத்தில் ரட்சிக்கப்படாத மக்களை தொடும்படியாகவும், குடும்பங்களை ரட்சிக்கும்படியாகவும், குடும்பத்தில் தீராத வியாதிகள் குணமாகும்படியாகவும், அவர்கள் கடன் பிரச்சனை மாறும்படியாகவும் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.